மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. என்னென்றால் இந்த நிகழ்ச்சியில உள்ள முக்கியமான அம்சம் என்னென்றால் இது எல்லாத்தையும் நாங்க கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும் என்றதுக்கு அப்பால அது ரெண்டாம் பட்சம். முதலாவது என்னென்ன இருக்கு என்றதை தெரிஞ்சு கொள்றது, அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்படி இப்படி எல்லாம் டெக்னாலஜி இருக்கு, இப்படி இப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் என்று அந்த ஆரம்ப படிய நாங்கள் கடக்கிறது. அதுக்கு நீங்கள் இப்ப வச்சிருக்கிற அந்த வழி ஒரு அருமையானது. அதுக்கு உண்மையில உங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். ஏனென்றால் அதுகளை முதல் தெரிஞ்சாதான் அதுக்கு பிறகு நாங்க எங்களுக்கு எல்லோ கடல் மாதிரி நீங்க சொன்ன போல கடல் போல இருக்குது. அதுக்குள்ள நாம எல்லாத்தையும் போய் எடுக்க வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப அதுக்கு முதல் என்னென்ன இருக்குன்றதை நாம் அறிஞ்சு கொள்ள வேணுமே. அந்த அறிதலை நீங்க தந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி. இது அருமை அருமை. உண்மையாவே நன்றி. சதீஷ்க்கும் செல்வாக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களும் ஆமா வந்து ஆமா இதனை ஆமா ஆமா இணைஞ்சு, அவங்களுக்கு ஆமா ஏன்னா ஆமா ஆமா அவங்களும் பயன்படுத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க ஆமா. டெக்னாலஜி பேசுவாங்க. இல்ல இது இப்படித்தான். இப்ப சதீஷ் என்னண்டா, இப்ப இப்படித்தான் என்னென்றால், இப்ப நீங்க நீங்க யோசிச்சபடியாத்தான் அவங்கள கொண்டு வந்து இங்க இதுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அப்ப அங்க இருந்தா தொடங்குது விஷயம். அப்ப ஆனபடியா முதல் வணக்கம் உங்களுக்கு, அடுத்த வணக்கம் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கும் அவங்க இந்த செய்திகளும் மிகவும் மிகவும் பயனுள்ள அந்த செய்தியை கொண்டுறதுக்கு வழிய வாய்க்கால வெட்டி விட்ட உங்களுக்கு தான் முதல் நன்றி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. கேள்விகளும் உங்கள் பதில்களும் யார் வேணா பேசலாம். வாங்க. நாராயணன் சார் லிவிங்கா, சொல்லுங்க சார். வாங்க, ஒரு வார்த்தைகள். வேண்டாரா நாராயணன் சார்? லதா பிஸியா? மேடம், நீங்க ஏதோ என்ன ஏதோ பயன்படுத்தி அதை டெஸ்ட் பண்றீங்களா? ஏதோ படம் அப்படி வருது இப்படி வருது என்ன எல்லாம் வந்துச்சுது. அது சொல்லுங்க என்னன்னு சார், எனக்கு சொல்லுங்க தெரியல. லதா மேடம். நான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரிக்னாமெட்ரி சம்ஸ் போடுறதுக்கு சம்ஸ் போடுறோம், ஏதோ ஒன்று ஆன்சர் நமக்கு வராது. ஸோ அது மாதிரி அதில் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த செம்மையை விஷுவலாக இமேஜின் பண்ணணும். அட்லீஸ்ட் என்னால் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸால் பண்ண முடியாது. ஸோ அதை விஷுவலாக இமேஜின் பண்ணுறதுக்கான பிக்சர் வேணும்னு கேட்டேன் சாட் ஜிபிடியில். அது பிக்சர் கொடுத்தது. பட் அந்த பிக்சரும் அந்த வயசு பசங்களுக்கு அது புரியாத மாதிரி தான் இருந்தது. பட் அட்லீஸ்ட் ஓரளவு பிக்சரே இல்லாததுக்கு பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் சார், சில இந்த மெட்டால சில கால்குலேஷன்லாம் கூட தப்பாக வருது சார். நாம் ஃபீட் பண்ணது தப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. அந்த ஆன்சர்ஸ் தப்பா இருந்தது. அதே மாதிரி இப்ப என்னுடைய நீஸ் வந்தா அவ கூட அதே தான் சொன்னான். மெட்டால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது, அதனால நான் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னாங்க. நீங்க ஒரு 2 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சொன்னேன். ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும் நிச்சயமா. சாட் ஜிபிடி, கோ பைலட், அப்புறம் நம்ம டீப் சீக் இதெல்லாம் கிடைக்கும். டீப்சீக்கெல்லாம் இன்னும் நான் போகல. போகாத இருந்தீங்கன்னா உங்க தப்பு. ம். இது பாருங்க, நம்ம பேனரை எப்படி மாத்தி கொடுத்துருக்குது பாருங்க. இந்த போட்டோல இருக்கிறது யார் சார்? அதுதான் ஒரு இளைஞராகவும் அழகான அழகான இளைஞரா வேணும்னு சொல்லி இந்த இந்த கேட்டதுக்கு இந்த ஏஐ இந்த தந்தது. வேலையை பண்ணது அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார். இல்ல, அந்த அது பேர் எங்க சார் வழங்குபவருக்கான எங்க ஏதோ சார், பண்ணுனது. மேல ஒரு படம் இருக்கு சார், அதை கூட காணுமே சார். அதான் அவர் ஸ்டீஃபன் சாரை ஒரு 20 வயது இளைஞரா காட்டணும், அழகாவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏஐ கொடுத்த பதில் அது. ரொம்ப ஓஹோ. மகிழ்ச்சி. வழங்குபவர் கூட தப்பாதான் சார் காட்டுது. அது அது எதுவுமே அது மாத்தல. அது காட்டுறதுக்கு பொறுப்பு நம்ம அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் தான், வேற யாரும் கிடையாது. எதையும் மாத்தல. இருக்கிற பிளையர் அப்படியே கொடுத்து வழங்குபவர் ஸ்டீஃபன் சார் இருக்காரு, அவரை 20 வயதுல அழகா காட்டுங்க அப்படின்னு மட்டும் கொடுத்தேன். அவ்வளவுதான், உடனே கொடுத்துருச்சு. பரவாயில்ல, எதுல மகிழ்ச்சி. போய் எதுல போய் கேட்டீங்க? சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி. டி ஏஜிங் சொல்றாங்களே இப்ப எல்லாம் சினிமால, அது மாதிரி. சரி, அந்த மாதிரி. டி ஆனா ஏஜிங். இதுல நான் பயன்படுத்துறது இப்ப வெண்பாவெல்லாம் அது பொருள் இருக்கோ இல்லையோ, ஆனா வெண்பா இலக்கணப்படி எழுத்து கொடுக்குது. இலக்கணம் படி பார்க்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பெரிய சிரமம் இப்ப நமக்கு என்ன இருந்ததுன்னா, அந்த சித்திரக்கவி எழுதுறப்போ ஒரு ஒரு துரக கதி சித்திரக்கவியில இறங்கணும் உள்ளார்.
அதுல ஆமா. ஒரு 64 கட்டங்கள் போட்டிருக்கணும். அதுல வந்து ஒரு கட்டம், முதல் எழுத்து ஒரு கட்டத்துல ஆரம்பிக்கும், அடுத்த கட்டம் வந்து குதிரை எப்படி போகுமோ அந்த இடத்துல போகும். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சார்ட் வேணும் நமக்கு. 64 கட்டங்கள் போட்டது. அது ஒருல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து எங்க போகணும், அடுத்து எங்க போகணும், ஆனா ஃபுல்லா நிரம்பிடணும். அந்த மாதிரி சார்ட் போடுறதுக்கு அது நைட் ரைடர் அப்படின்னு சொல்லுது. நைட் ரைடர். அப்ப நைட் ரைடர்ல எனக்கு 1வதுல இருந்து ஃபுல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னா, இல்லாட்டி 32வது கட்டத்துல இருந்து வேணும், 7வது கட்டத்துல இருந்து வேணும். இப்ப நமக்கு சில எழுத்துக்கள்ல வந்து நடுவுல வராது. இப்ப சவுந்தர் அப்படின்றத பத்தி எழுதணும். சவுன்ற எழுத்து வந்து முதல் எழுத்தா தான் வரும். 2வது எழுத்தாவோ, 3வது எழுத்தாவோ, 4வது எழுத்தாவோ வராது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு படங்கள் தேவைப்படுது அப்படின்னா, முதல் எழுத்து 1வதுல இருந்து வேணும், இந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நைட் ரைடர் கொடுங்க அப்படின்னா அழகா போட்டு கொடுத்துருது. அது கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. அப்ப நம்ம வெண்பா எழுதுற நேரம் மட்டும்தான் நமக்கு செலவழிக்குது. அந்த வெண்பாவை தூக்கி அதுல ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு சித்திரக்கவி ஒரு டீ குடிக்கிற நேரத்துல ரெடி. ஒரு தமிழ் தாத்தா உவேசா அவர்களே வந்து இது வந்து இதுக்காக ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்றீங்க, அதனால வந்து இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. இந்த நேரம் வந்து நேர விரயம் தான், அதனால போகாதீங்க அப்படின்னு சொன்னதை ஒரு மாற்றா, இல்ல நேர விரயம் எல்லாம் ஒண்ணு வேண்டியது அதெல்லாம் ஏஐ நான் பாத்துக்கிறேன், நீங்க கவிதை மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி அடுத்து பாம்பு பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பாம்பு படம் வரைகிறது தான் கஷ்டமா இருந்தது. இதை தூக்கி ஏற்கனவே வரைஞ்ச இருந்த படத்தை தூக்கி கொடுத்து அதுல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் எடுங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அதை தூக்கி டிரான்ஸ்பேரண்டா தூக்கி எக்ஸல்ல கொடுங்க அப்படின்னா அதுவும் டிரான்ஸ்பேரண்டா தூக்கி எக்ஸல்ல வச்சிடலாம். அப்புறம் லிங்க் பண்றதுதான் என்னோட வேலை. ஒரு தடவை லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வச்சு அந்த நாகபந்தங்கள் வச்சு படம் வரைகிறதோ சித்திரக்கவி எழுதுறதோ ரொம்ப எளிமையாப்படும். ஒரு வகையில சித்திரக்கவி எல்லாம் வந்து மறைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இந்த ஏஐ டூல் வந்ததுல ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. இது வரைக்கும் ஒரு 18 விதமான சித்திரக்கவிகள் எழுத ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஏஐ டூலை வச்சுட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து இனிமேல் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சித்திரக்கவின்னு அமிச்சாருன்னா யோசிப்பாங்க மக்கள். புரியுது புரியுது அப்படின்னு. ஆனா எழுதுறது நம்ம தான். அது உள்ளார எழுத வச்சு இப்படி படிச்சாலும் இப்படி படிச்சாலும் உதவியை வந்து அங்க இருந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து பென்சிலை வச்சு எழுதுறது, முன்னாடி கட்டம் போட்டுக்கிட்டு ஸ்கேல வச்சுக்கிட்டு படம் போட்டுக்கிட்டு எழுதிட்டு இருந்தோம். அந்த வேலையை அது பாத்துக்கணும். மற்றபடி சிந்தனை வந்து எப்படி கொண்டு போறது, அது வெண்பா வரி கரெக்டா இருக்கா, ஆசிரியப்பா இருக்கா கரெக்டா இருக்கா, அது வந்து நம்ம பண்ணித்தான் வேற வழி கிடையாது. அது அம்மா அமுதா அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் நம்ம வச்சுக்கோம். அது வேணும், அது பேசிக்கா வந்து ஒரு அந்த வேணும். அது பண்ணிட முடியாது. நீங்க கரெக்ட் பண்ணீங்க சார். வெண்பாவும் தானே நீங்க அதுல கொடுத்து கரெக்ட் பண்ணீங்க. அது வேற, அது தனி. அதுக்கு ஒண்ணு இருக்கு, இது அது அவ்வளவுதான். அது வெண்பாவான்று மட்டும் செக் பண்றதுக்கு, ஆசிரியப்பாவா செக் பண்றதுக்கு அது எழுதி கொடுக்காது. ஆனா இது எழுதி கொடுக்குது. ஏஐ டூல்ஸ்ல கொடுத்தா எழுதி கொடுத்துருது. இல்ல அது வேற. அது வந்து எக்ஸல் போடுறது வேற ஒரு விஷயம் வச்சிருக்காரு அவரு தனியா. இது வேற. ஒரு ஸ்கிரீன் ஷேர் கொடுத்தீங்கன்னா ஒரு இந்த சதுரங்க பந்தம் ஒண்ணு காமிக்கிறேன். ஓகே, காட்டின மாதிரி இது காட்ட முடியுமா சார்? எது காட்டணும்? அந்த எக்ஸல் ஷீட் காட்டினார் இல்லையா, இப்படிதான் பண்ணேன்ட்டு. காட்டுறேன். வேற யார் பேசுறது பாருங்கள். சார் பேசுறீங்களா? வாங்க. சார் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் கொடுத்துருக்கேன், நீங்க ரெடி பண்ணுங்க, அதுக்குள்ள ஷேர் பண்ணி. சரி அதுக்குள்ள மத்தவங்க பேசுங்க. சார் வாய்ஸ் கிளியருங்களா? நீங்க பேசுங்க சார், கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். நல்லா ஒரு ஏஐ பத்தின ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் லெவலும் மிஸ்டர் சதீஷ் அண்ட் ஸ்டீஃபன் சார் அண்ட் சில்வா எல்லாம் பேசுறாங்க. நான் வந்து ஒரு 7:45 தான் ஜாயின் பண்ணேன். ஸோ த்ரூ ஃபேஸ்புக்கில் முதல் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஐ ஷிஃப்டட் டு திஸ். ஸோ என்னுடைய அனுபவம்னு பார்த்தோம்னா, ஏர்லியர் டேஸில் கூகுளில் வந்து மேப் யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்ல அக்யூரஸியாக இருந்தது. ஸோ அது வந்து பெரிய விஷயம். அது ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து லிங்க் பண்ணி நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துதுன்றது பெரிய விஷயம். அதே மாதிரி சம்டைம்ஸ் மிஸ்லீடிங்கும் ஆயிருக்கு. நாங்கள் ஒரு தடவை திருப்பதி கூகுள் மேப்ல போட்டுட்டு காட்டு வழியா போயிட்டோம். போயிட்டு
இட் டுக் நியர்லி 3-4 ஹவர்ஸ். ஜஸ்ட் ஒரு ஒரு 1 ஹவர்ல போக வேண்டியது 3-4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஃபாரஸ்ட் ரூட். ஸோ அந்த மாதிரி மிஸ்கைடும் ஆயிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ இருந்த டெக்னாலஜி இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சார் ஒரு ஆர்டிக்கல் சொன்னாரு, அதை பேஸ் பண்ணி நாம சிவகனியோட டிஸ்கஸ் பண்ணும்போது கூகுள் லென்ஸை பற்றி சொன்னாங்க இவங்க. ஸோ அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா we can get the outcome அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கிலீஷ்ல எழுதிட்டு தமிழ்லையும், வேற தமிழ்ல எழுதிட்டு தமிழ்லயும் வந்து ஃபைன் டியூன் பண்றதுக்கும் எல்லாம் பெரிய அட்வான்ஸா இருந்தது. அன்ஏபிள் டு பிலீவ். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து இருக்கு. பட் நமக்கு வந்து நம்ம வேற ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கிறதால நமக்கு வந்து அது பெரிய புதிரா இருக்கு இப்போதைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ராம் சார் பேசும்போதெல்லாம் ChatGPT பத்தி அதிகமா பேசுவாருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நானும் ஒரு சில அவுட்கம் எடுத்திருக்கேன் நான். ஸோ நல்லா இருந்தது. அதே மாதிரி வெரி ரீசெண்டா என்னுடைய பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அவுட்கம் வந்திருங்க, டெங்கு பத்தி நல்ல ஒரு டீட்டெயில் வந்தது. ஸோ அதுல வந்து எல்லாமே வந்து அந்த ஒரு டேட்டா பேஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஒரு லேடி அண்ட் ஜென்ட்ஸ் வந்து ஃபாரினர் பேசுற மாதிரி பேசி ஒரு அவுட்கம் கொண்டு வந்துட்டு தே ஆர் கிவிங் கைட்லைன்ஸ். நம்ம தமிழ்நாடுடைய டேட்டாவை வச்சு அவங்க வந்து தே ஆர் டிஸ்கஸிங் அண்ட் அவுட்கமும் சொல்றாங்க. ஸோ இது பெரிய அனேபிள் டு பிலீவ். ஸோ ஆக்சிப் நம்ம பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பேசுற மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஏஐடைய சப்போர்ட். ஸோ ரீசெண்டாக கூட அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் ஒரு போட்டோ போட்டிருந்தாருங்க, திருவள்ளூர் வந்து ஒரு மேல கை போட்டு நடக்கிற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய ஒரு ஒரு கிளிப்பிங்ஸ்ல. ஸோ ரொம்ப நன்றி சார், நல்லா சிறப்பா இருந்தது. தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். நன்றி 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 சார். சார் அதே மாதிரி தான் பெங்களூர் போனோம் நாங்க. கூகுள் மேப் வச்சுக்கிட்டு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருந்தது. சம் மீட்டர்ஸ் 50 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் அந்த மாதிரி காட்டுனது. சரி நடந்து போகிறோம். சார் சொன்ன மாதிரி லிட்ரலி நத்திங் வாஸ் தேர். மெயின் ரோடு, சைடில் கடை ஒன்றும் கிடையாது, பைபாஸ் ரோடு மாதிரி. ட்ரீஸ் இருக்கு, அவ்வளோதான். ஒரு சின்ன கடை கூட இல்லை. நாங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டோர் தான் சர்ச் பண்ணோம், அங்கே ஒன்றுமே இல்லை. அப்புறம் போறவங்க வரவங்கள்ட்ட விசாரிச்சா அது ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப்டர் அந்த ஷாப் இருக்கு. அதனால ஒரு கேப் ஏதோ வச்சுட்டு நீங்க நல்ல மூட்ல இருந்திருக்க மாட்டீங்க, அதனாலதான் தகராறு பண்ணிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல விஷயம். வாங்க பிரசன்னா பேசுங்க. சார் வணக்கம். ஏன்னா நீங்க தான் டெக்னாலஜில இருக்கீங்க. ஆமா, நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க எல்லாம் வந்து நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் சொல்றீங்க. பட் எங்களுக்கு இப்பவே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நாங்க எங்களை அப்ஸ்கில் பண்ணணும்ன்றது தான் இப்ப கம்பெனிஸ் எதிர்பார்க்கறாங்க. அந்த ஃபாஸ்ட்டுக்கு நம்மளை அப்கிரேட் பண்ணல அப்படின்னா நம்ம எந்த பெனிஃபிட்டும் ஆர்கனைசேஷன்ல இருந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு மனுஷனோட மனுஷன் போட்டி போடலாம், மிஷினோட போட்டி போடுறதுன்றது எல்லாருக்கும் முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்க ஜெனரேஷனா இருக்கட்டும் இல்ல எங்க ஜெனரேஷனா இருக்கட்டும், நம்ம அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சா ஓகே, நம்ம மேனேஜ் பண்ணலாம். பட் கோயிங் ஃபார்வர்ட் இன்டெப்தா இப்ப இருக்கிற பசங்க தெரிஞ்சே ஆகணும். ஆனா பசங்களுக்கு அதை என்ஜாய் பண்ண தெரியுதே ஒழிஞ்சு அதை நான் லேர்ன் பண்ணணும்ன்ற ஒரு பழக்கம் இன்னும் வரல அவங்களுக்கு. இன்னொன்னு அவங்களுக்கு வரல அப்படின்றதையும் தாண்டி அவங்க பேரண்ட்டுக்கு அது புரியல. இந்த கேப்ப கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு விதத்துல பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க இன்னமும் வந்து டெக்ஸ்ட் புக்கை மட்டும் மார்க்க மட்டும் தான் பேரண்ட்ஸ் வந்து பசங்க மேல ஃபோர்ஸ் பண்றாங்க. அது 10 பைசாக்கு கோயிங் ஃபார்வர்ட் பிரயோஜனம் இல்லை. இப்பவே பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஜஸ்ட் மார்க்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணிருக்கணும், 50% இருக்கணும். அது ஒரு மினிமல் பேசிக் கிரைட்டீரியா, அவ்வளவுதான். அது மட்டும் இருந்ததுன்னா நான் சர்வைவ் ஆக முடியுமா இண்டஸ்ட்ரியிலன்னா? முடியவே முடியாது. அப்போ நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு கூட நாங்க வந்து ஒரு பக்கத்துல ஒரு டியூஷன் சென்டர் இருக்கு. வீக்கெண்ட்ல மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்க போவேன், பசங்கள்ட்ட பேசுவேன். நான் லாஸ்ட் வீக் போயிருந்தேன். லேட்டஸ்டா என்ன டெக்னாலஜி இருக்கு, ஏஐல என்ன இருக்கு, உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு பசங்கள்ட்ட கேட்டா +2 படிக்கிற பசங்க தே ஆர் 0. அதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணனா அந்த ஜென்சி வேர்ட்ஸ்ல ஒரு 4-5 வேர்ட்ஸ் சொல்லி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு தெரியாது. சோ அது தெரிஞ்சுக்கணும், வளரணும்ன்ற ஒரு
செட் ஆஃப் பீப்புள் தே ஆர் கோயிங் அகேட், அவங்க எப்போதுமே இருக்கிறவங்க தான். ஆனா ஆவரேஜா பார்க்கும்போது பேரண்ட்டுக்கும் அந்த அவேர்னஸ் இல்லை. அவங்க எல்லாரும் யூஸ் பண்றாங்க, ஆண்ட்ராய்ட் போன் எல்லார்கிட்டயும் இருக்கு, எல்லாரும் வந்து ஜெமினி யூஸ் பண்றோம், சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம். ஆனா அத நமக்கு எப்படி ப்ராப்பரா நான் என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்ல. அது இல்லாம நம்ம இண்டஸ்ட்ரியில சர்வைவ் ஆக முடியாது. இப்ப எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துல 35 days பெஞ்ச்ல இருந்தா யூ வில் பி அவுட் ஆஃப் பெனிஃபிட் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க எங்க ஆர்கனைசேஷன்ல. அப்ப நான் 35 டேஸ்க்குள்ள ஒரு இடத்துல என்ன ஃபிட் பண்ணிக்கணும்னா அந்த வித்தின் 35 டேஸ்ல 3500 ரெக்யர்மெண்ட் வரும். ஏன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு ரிலீஸ் பண்றேன்னா எவ்வளவு லேர்ன் பண்ண முடியும்? நான் ஒன்னு இப்ப கத்துப்பேன், நான் ஒரு 15 days எஃபர்ட் போட்டு ஒன்னு கத்துப்பேன், நான் 16th டே போதும் போது அது வந்து அவுடேட்டட் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் இப்போ போயிட்டு இருக்கு. அப்ப நான் எந்த அளவுக்கு நான் என்ன ப்ரெஷர் எடுத்துக்க முடியும், எந்த அளவு இப்போ சதீஷ் சொன்ன மாதிரி செல்வா சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நிஜமாவே இட் இஸ் கோயிங் டு பி டஃப். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மிட் லெவல் இல்ல சீனியர் லெவல்ல இருக்கும் பொழுது நம்மளோட டாஸ்க் நம்ம டெலிகேட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸல்ல போடணுமா, இதெல்லாம் நீ பாரு, மேஜரா இருக்கிறத நான் பாக்குறேன், குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் நீ பாரு, எனக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நான் அப்ப நான் அதை ஒரு டூல் கிட்ட சொல்லிட்டேன்னா நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? இன்னொன்னு, நம்ம ஒரு டாஸ்க் நாளைக்கு டெலிவரபிள்னு சொல்லும் பொழுது பசங்க ஒரு அவுட் ஆஃப் இயர்ல கூட இல்ல டியூ டு சம் ரீசன் அவங்க அன்பிளான்டு லீவ்னு சொல்லிடுவாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி சேலஞ்சஸ் நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். திடீர்னு நமக்கு இன்னைக்கு ஒரு கிரிட்டிக்கல் டெலிவரபிள் இருக்கும், நம்ம வந்து ஒரு டாஸ்கை கொடுத்துருப்போம், அப்டேட்டே தெரியாத அவங்க லீவ் போட்டுருவாங்க, திருப்பி நம்ம முதலேருந்து ஆரம்பிச்சு பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் ஒரு டூலை டிபெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு ஈஸி. ஸோ இதுல அட்வான்டேஜஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மள அப்ஸ்கில் பண்ணணும்ன்ற ஒரு மிகப்பெரிய நெசசிட்டி நமக்கு இருக்கு. நம்ம அதை ஒருவேளை பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது என்னோட கருத்து. மகிழ்ச்சி, நன்றி. வாங்க சார், கோபாலரத்னன் சார், ஏதோ சொல்ல வரீங்க. சார், இப்போ இந்த ஏஐ வந்து விபரீதமான ஒரு வளர்ச்சி, அது வந்து அன்கன்ட்ரோல்டு குரோத்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் அட் ஆல் எனி டிஸ்டர்பன்ஸ் இன் தி சேட்டலைட்ஸ் ஆர் எனி சோலார் சிஸ்டத்துல ஏதாவது பிரச்சனைனா அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்ததுன்னா ஹவு தே வில் மேனேஜ் இன் ஃபியூச்சர்? இஸ் தேர் எனி பேக்கப் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லலாம். என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க நீங்க? ஸோ ஒருவேளை கம்ப்ளீட்டா ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுது கம்ப்யூட்டர், அதாவது நீங்க இது வந்து எல்லா டேட்டாவும் டிலீட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா. இப்போ டிஸ்டர்பன்சஸ் வந்ததுன்னா ஏதோ ஒரு இதுல வந்துன்னா எங்கன்னா ஒரு இடத்துலதான் டிலீட் ஆகும். ஓகே ஓகே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ரயில்வே ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா? ஆமா. ரயில்வே ரிசர்வேஷனோட டேட்டா எல்லாம் எந்த இடத்துல சேவ் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே இடத்துலயானா இல்ல, ஒரே டேட்டாவை 5-6 சென்டர்ல, பாம்பேல இருக்கு, டெல்லியில இருக்கு, சென்னையில இருக்கு, கல்கட்டால இருக்கு, ஒரு 5-6 சென்டர்ல சர்வர்ல வச்சு சேவ் பண்றாங்க. நீங்க ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு சர்வர்ல இருந்து எடுத்துக்கும் ரிட்ரீவ் பண்ணலாம். அந்த மாதிரிதான் வருது. அந்த மாதிரி சாதாரண நம்ம இந்தியன் ரயில்வேக்கு மட்டுமே இப்படி ஒரு சிஸ்டம் 30 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கு, இப்ப இல்ல. 30 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கு. அப்போ இது வந்து வேர்ல்டு வைடு வந்து அவன் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வைக்கிறான். இதுல என்ன ரிப்ளிகேஷன்னா, இவன் டேட்டா மட்டும் இவன் மட்டும் வச்சிடல, இவன் கிட்ட ஒருத்தங்கிட்ட டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா பல கம்பெனிங்களுக்கு ஹயர் பண்றான், பைசா கொடுக்குது, சேல் பண்றான். அப்போ அந்த சேல்ல என்ன ஆகுது, டேட்டா டூப்ளிகேஷன் ஆகுது. அப்போ மல்டிபிள் என்ட்ரில வந்து உங்களுக்கு சர்வர் மெயின்டெனன்ஸ் இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு சர்வர், இப்ப நீங்க சாட் ஜிபிடினா அவங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும், கோபைலட்னா அவங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும். அப்போ வந்து அவங்க கனெக்டடாவும் இருப்பாங்க. டேட்டா ஒரே இடத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா இன்னொரு இடத்துல இருந்து எடுத்துக்குவாங்க, அந்த பிரச்சனை வராது. மொத்தமே உலகமே காணாத போச்சுன்னா நம்மளாம் இருக்க மாட்டோம். அப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சோ இது இப்போ ஏர்லைன்ஸ், பேங்கிங் எல்லாமே பார்த்தோம்னா பெரிய சேலஞ்சா இருக்கும். அதான் சார், அந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த டேட்டா வந்து இன்னைக்கு வந்து பவர் எங்கன்னா டேட்டா தான். கரெக்ட். ஆமா. நீங்க இன்டெலிஜென்ஸா இருங்க, நீங்க பவர் கிடையாது உங்களுக்கு. நீங்க நாலேஜபிள் பர்சனா இருங்க, பவர் கிடையாது.
டேட்டா எவன் வச்சிருக்கானோ, உலகம் பூரா இருக்கிற டேட்டா எவன் வச்சிருக்கானோ அவன் தான் பவர்ஃபுல் பர்சன். நீங்க வெப்பன் வச்சிருந்தா கூட கிடையாது. என்ன ஒண்ணு உங்களை வந்து கம்ப்ளீட் டேட்டா வச்சிருக்கேன்னா நான் உங்களை எப்படி வேணா ஹைஜாக் பண்ணிட்டோம். உங்க டோட்டல் மணி நான் எடுத்துருவேன். பேங்க்ல இருக்கிற மணி எல்லாம் நான் எடுத்துருவேன். அப்ப காணாது போயிடும். புரியுதுங்களா? அப்ப என்ன ரெக்கார்ட்னு அப்ப டேட்டா இஸ் அ பவர். அப்ப அந்த அதை வந்து எவ்வளவு தூரம் செக்யூர்டா மெயின்டைன் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம். அப்ப இருக்குது. அதனால அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கம்பெனிஸ்லமுமே கூட சார் ஒரு இடத்துல மட்டும் வைக்க மாட்டாங்க. அவங்க பிசிபின்னு சொல்லுவாங்க, பிசினஸ் கண்டினியூட்டி பிளான். இப்போ சென்னையில ஃப்ளட் வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒர்க் இம்பாக்ட் ஆகக்கூடாது. ஸோ இதே இது நாங்க இன்னொரு இடத்துல ரெப்ளிகேட் பண்ணுவோம். அதுக்கு தனியா ட்ரில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எவ்ரி குவார்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இமிடியேட்டா நம்ம பேக்கப் ஒர்க் ஆகுதா, அது எதுவும் ஃபால்ட் ஆகாம இருக்கான்றதெல்லாம். சோ இது எல்லா இடத்துலயுமே இருக்கிற ஒரு ப்ரொசீஜர்ஸ். பேக்கப்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து மொபைல்லயே கூட இருக்குல்ல, நம்ம ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைல் மாத்திரம், சிம்ம தான் மாத்திரம், பட் அது உடனே நம்ம கேக்குது இல்ல. அந்த லாஸ்ட் 1 day இல்ல 2 days நீங்க எப்ப பேக்கப் எனேபிள் பண்ணலையோ அந்த டேட்டா தான் போகும். நீங்க பண்ணி இருக்கிற வரைக்கும் அது பேக்கப் எடுத்துரும். தேவேந்திரன் வாங்க. எஸ் சார், குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலா இன்னைக்கு ஏஐ அப்டேட்ஸ் பத்தி சார் நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணீங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சில விஷயங்கள் நானே வந்து ஒரு முன்ன வந்து என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா, ஏஐ பத்தி நெகட்டிவா போட்டிருந்தேன் சார். அது வந்து கிரியேட்டிவிட்டியை ரொம்ப லாஸ் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நானே வந்து ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட. பட் ஆனா நிறைய பேர்கிட்ட இதை பத்தி பேச வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஏஐல ஒர்க் பண்ற, ஐடில ஒர்க் பண்ற, மீடியால ஒர்க் பண்ற எல்லாரும் சொல்றது ஏஐங்கிறது இஸ் நாட் எ ஃபீல்டு. அது வந்து ஒரு டூலா பாக்குற வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்ப அந்த ஏஐ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப எப்படி நம்ம பிரிண்ட் மீடியால இருந்து டிஜிட்டல் மீடியா வந்ததோ நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணமோ, சோ இது வந்து நம்ம கூட வந்து சஸ்டைன், அதாவது இது வந்து நம்ம ஒரு பெரிய விஷயம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து நமக்கு தேவைக்கேற்ப இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தேவையான கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏதாவது டேட்டா தேவைப்படும் அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ஃபேக்ட் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா நம்முடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் நீங்க வந்து அதுல போடும்போது, இப்போ இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களை பத்தி உங்க கூட இருக்கவங்களை விட ஏஐக்கு உங்களுக்கு தெரியுதுங்கிறாங்க. அதே போல இன்னொரு இன்செக்யூரிட்டி என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சார் கூட சேஃப்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்முடைய டேட்டா, இப்ப கிப்லி ஆர்ட்னு ஒரு ஆர்ட் வந்துச்சு. அந்த ஆர்ட்டை ஏன் வந்து உடனே வந்து அதுக்கு நிறைய பேர் வந்து தடை விதிச்சாங்க அல்லது நிறைய அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுல நிறைய டேட்டா வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்களுடைய போட்டோஸ் வந்துட்டு தேவையில்லாத வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய ஏஐ அப்டேட்ஸ், ஏஐ வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் வந்து டேட்டா வித்தவுட் டேட்டாவை வந்து எதையுமே சர்வர் ஒர்க் ஆகல. ஸோ டேட்டா கொடுத்தாதான் நம்ம சர்வர் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஏஐ வந்து அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்டிவ் பயன்படுத்த அதாவது இருக்காது. பட் ஆனா நம்முடைய டேட்டாஸை நமக்கு வந்து கொஞ்சம் வந்து செக்யூரா பண்ணா அது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம். அதே போல வந்து ஏஐ வந்து நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன், சார் ஏஐ வந்துட்டுனா நிறைய ஹியூமன் ரிசோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுமே. ஸோ அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டேன். எல்லா ஃபீல்டுமே வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஒரு 4 பேர் ஒர்க் பண்ற இடத்துல ஒரு ஆள் தான் ஒர்க் பண்றாங்க. இது வந்து நமக்கு மேன் பவருக்கு ஓகே, டைமிங் சேவிங் ஓகே, ஒர்க் ப்ரெஷர் ஓகே, எல்லாம் ரெடியூஸ் பண்ணுது. பட் ஆனாலும் வந்து வேலை வாய்ப்பு இது அன்எம்ப்ளாய்மெண்டா இது வந்து ஏற்படுதுதானு சொல்லும்போது என்னதான் அது வந்து நான் வந்து அதாவது ஆர்ட்ல சிம்பிளிஃபை பண்ணாலும் யாருமே இது வரைக்கும் நான் பேசின யாருமே வந்து அதாவது நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே சொன்னது என்னன்னா, அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது பண்ணாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது ஏங்கிறது ஒரு காரணமா இருக்கவே இருக்காது. எப்போ போல ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கும். முன்ன வந்து மேகசைன்ஸ் இருந்துச்சு. இப்ப என்னதான் நம்ம டிஜிட்டல் மேகசைன் கொடுத்தாலும் மேகசைன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ அப்போ அது வந்து அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அதனுடைய நிலைகள் வேணா குறையலாமே ஒழிய அது வந்து அப்படியே எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நம்ம வந்து கொண்டு போக தேவையில்லை. அதை அந்த அளவுக்கு பெருசா பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரக்கூடிய மீடியாஸ்ல எல்லா ஏஐ டூல்ஸ் வந்ததுனால இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க எஜுகேட், அதாவது இன்னொரு விஷயம் மீடியால குறிப்பா மீடியால வரக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபேமிலிலுமே ஒரு ஜேர்னலிஸ்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஜேர்னலிசம் கோர்ஸ் படிக்கிறாங்க, ஜேர்னலிசம் படிச்சு மீடியா எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் இன்னைக்கு அந்த மாதிரி நாலேஜ் இல்லாம
மீடியா நாலேஜ் இல்லாம சிஸ்டம் நாலேஜ் இல்லாம இருக்கவங்க கூட ஏஐ யூஸ் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்க அந்த ஃபீல்ட்ல. பட் எஜுகேஷன் வழி பார்க்கும்போது நமக்கு அதுல வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறான், எனக்கு ரீல்ஸ் பண்ணி நல்லா எனக்கு வந்து அதுல இன்கம் வருது அப்படிங்கிற தாட் வருது. ஸோ இப்போ இதுல எஜுகேஷன் ரேஷியோவை இது டிக்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வேணா இன்னைக்கு நிறைய பேர் ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் திவாகர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யூடியூப் ஒரு சேனல் நடத்துறாரு. அந்த மாதிரி நிறைய பெரிய 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 இது டாக்டரேட் எல்லாம் முடிச்சவங்க, இந்த மாதிரி மெடிக்கல்ல டாக்டரா ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா அதெல்லாம் சில இதெல்லாம் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் போக்கஸா வந்து மீடியால நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும் அல்லது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபீல்ட்ல வரும்போது அவங்க இதை மட்டுமே டெக்னாலஜி மட்டுமே கத்துக்கிறாங்க, மத்த இதை கத்துக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமோ ஒரு தாக்கமும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது போல ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே டவுட் என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து ஒரு சிந்திக்க வைக்கும். ஆனா வந்து சிந்தனையை செயல்படுத்த வைப்பதற்கு ஏஐ வந்து பயன்படாது அப்படிங்கிற கருத்தோட நான் முடிக்கிறேன். இதை பத்தின ஏதாவது உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணா தேங்க்யூ. சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் ஏஐ பயன்படும். சிந்திக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான், நிறைய சிந்தனைகள் மூலமா தான் நீங்க ஏஐ பிரமாதமா பயன்படுத்தலாமே தவிர உங்க சிந்தனையை நீங்க மேம்படுத்தலைன்னா நீங்க ஏஐயோட விளையாட முடியாது. ஓகேவா? அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து கிப்லி எல்லாம் நெகட்டிவ் எல்லாம் போகல, நீங்க சொல்ற மாதிரி எந்த தடையும் எல்லாம் இல்லை. அதுல வந்து நிறைய பேர் லாகின் பண்ணதுனால சர்வர் ஹேங் ஆச்சு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் அதுல இல்லை. ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். சார், இப்ப இந்த ஏஐ வர்றது பயப்பட வேண்டாம், பயப்படணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப அந்த 2K ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு இல்லையா? அதோட கம்பேர் பண்ணலாமா? அது அப்படிதான் பயந்தோம், அப்புறம் ஒன்னும் அது நார்மல் ஆயிடுச்சு, அது மாதிரி இதுவும் அப்படின்ட்டு நினைக்கலாமா? பிரசன்னலட்சுமி சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. இப்ப Y2K ப்ராப்ளம் சொல்றாங்க சார். அந்த 002000 போடும் பொழுது அந்த 2 டிஜிட் தான் ப்ராப்ளம் முதல்ல என்னன்னு தெரியுமா? அதான் சார், 2000 அப்படிங்கும்போது அது வந்து கம்ப்யூட்டருக்கு அப்ப ஃபீட் பண்ணல, அதனால ப்ராப்ளம். அது என்னன்னு எக்ஸாக்ட்டா தெரியுமா? இமேஜினேஷன் தான் அது. உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், அது Y2K ப்ராப்ளம் இல்ல, அது என்னன்றது எக்ஸாக்ட்டா தெரியுமா? அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. Y2K ப்ராப்ளம்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம டேட் பயன்படுத்துறோம்ல, இன்னைக்கு வந்து டேட் வந்து என்ன போடுறோம், இன்னைக்கு டேட் என்ன, 18/06/2025 போடுறோம். 4 டிஜிட்ல இயர் போட்டுட்டு இருக்கோம். 2000க்கு முன்னாடி நம்ம வந்து டிஜிட்டலா எப்படி பயன்படுத்தணும்னா 2 டிஜிட்ல தான் நம்ம வந்து டிஜிட்டலா பயன்படுத்தணும். அப்ப அந்த 2 டிஜிட்டலா பயன்படுத்திட்டு இருந்த டேட் வந்து 4 டிஜிட்டலா மாற போகும்போது பிரச்சனைகள் எதனா வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது, ப்ரோக்ராமிங்ல சந்தேகம் இருந்தது. ஆனா அது வரலை. என்னன்னா அந்த 4 டிஜிட்டுக்கும் அதை அக்செப்ட் பண்ணி ப்ராப்பரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. இவ்வளவுதானே தவிர அது மட்டும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நத்திங், அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இனிமேல் எல்லாமே 4 டிஜிட் தான் பயன்படுத்த போறாங்க, நான் 4 டிஜிட்டா வரப்போகுது. ஸோ அதை வந்து ஒரு சின்ன அந்த அது கம்ப்யூட்டர் இந்த சேஞ்ச் மில்லினியம் சேஞ்ச் வர்றதுக்கு முன்னாடி சிந்தனை வந்ததுன்னா அதனால அதை பத்தி யோசிக்காதனால அது இருந்தது தவிர இது இப்போ அதை பத்தி இது கவலை வேண்டாம். ஓகேவா? ஒரே ஒரு சேஞ்ச் இல்ல எனக்கு அது வந்து ஒரே ஒரு ஃபீல்ட் வேல்யூ சேஞ்ச். ஆனா இப்ப நம்ம பேசுறது ஒரு ஃபீல்ட் இல்ல, ஒரு ரெவல்யூஷன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் அது கேட்கல, அது இது ரிலேட்டட் நான் சொல்ல வரல. அதுக்கு பயந்தோம், அதுக்கப்புறம் நார்மல் ஆச்சு. அதே மாதிரிதான் இதுவும் ஆகுமா அப்படின்னு அது ஒண்ணுமே கிடையாது. அதுதான் சொல்றேன், அதுக்கு பயந்தது வேற விஷயம், இது வேற விஷயம். அது வந்து ஒரு ஜஸ்ட் சின்ன சேஞ்ச், மைனர் சேஞ்ச் தான் அது. இந்த சேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ராடினரி வந்து சேஞ்ச். இது வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். அது ஒரு சின்ன ஒரு பொடி கடுகு மாதிரின்னா இது வந்து ஒரு பெரிய பூதம் மாதிரி. இது அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால வந்து அந்த சேஞ்சில இது வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சேஞ்ச் டகார்னு வெடிச்சு பெருசா போயிடல, கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்துருக்கு. ஆனா அந்த வளர்ந்த விதம் ரொம்ப ஃபாஸ்ட்.
புரியுதுங்களா? வளர்ந்தது கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்தது. அந்த வளர்ந்த விதம் வந்து ஃபாஸ்டா கட கட கடன்னு வளர்ந்துச்சு. புரியுதுங்களா? 10 மாசத்துல குழந்தை பிறகுதுன்னா இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துல குழந்தை பிறகு வச்சுட்டான். நான் உதாரணத்துக்கு சொல்றது டிஜிட்டல் மட்டும். புரியுதுங்களா? அந்த அந்த ஸ்பீடு வந்து போயிருக்கு. அதுதான். வேற இன்னொன்னு யாராச்சும் எப்போதுமே சேஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை அடாப்ட் பண்ணணுமே ஒழிஞ்சு நம்ம பயந்து ஒண்ணுமே ஆக முடியாது. முன்னாடி போனே இல்ல, டார்ச் லைட் வச்சிருந்தோம், கால்குலேட்டர் வச்சிருந்தோம், நிறைய வச்சிருந்தோம். இப்ப எல்லாத்தையும் ஒரு போனுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். சோ அதனால நம்ம எல்லா ப்ராடக்டும் யூஸ் பண்றோம். அது யாரு ஓன் பண்ணினாங்களோ அவங்களாலதான் இப்ப சர்வைவ் ஆக முடியல அப்படின்றத ஒழிஞ்சு, பட் அது எல்லாமே எக்ஸிஸ்டிங் தான். சக்கரபாணி சார் பேசுறீங்களா? சார் கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு, உங்க பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்க. பரவாயில்ல சார், இது பரவாயில்ல. எக்ஸிஸ்டிங் ரொம்ப தான் நல்ல இப்ப அருமையான சொன்னலட்சுமி. இது பண்ணீங்க. ஆனா டவுட் சார். யூசேஜ் இருங்க இருங்க குறைஞ்சு இருங்க போச்சு. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. யாருன்னா ஒருத்தர் பேசிட்டோம். சக்கரபாணி சார் ஏதோ பேசுறாரு, பேசு. ஓ ஒண்ணு இல்ல, பிள்ளைங்க பின்னாடி பேச. பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் டவுட் நாள் யாரு இது? சார் நான் தான் டாக்டர் அலமேலு. சொல்லுங்க மேடம், வாங்க மேடம். ஆஃப் லேட் ஒரு 3-4 6 months எப்ப நான் கம்ப்யூட்டர்ல PDF சேவ் பண்ணாலும் லைப்ரரியில வந்து சார் கேக்குதுல டூல்ஸ் பேசுறது. போகுது சார். ஹலோ, கொஞ்சம் இதுவா இருக்கு, அதை வெளியில வந்து இது பண்ணி. நீங்க பேசுங்க மேடம். எப்ப கம்ப்யூட்டர்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லாட்டி ஒரு ஆர்டிக்கலோ சேவ் பண்ணா உடனே கோ டு AI டூல்ஸ்னு வருது. அந்த டூல்ஸ்ல என்ன எல்லாம் கேட்டுட்டு சேவ் பண்றச்ச உங்களோட பாஸ்வேர்ட் சொல்லுங்க, உங்களோட இமெயில் சொல்லுங்க அப்படின்னு கேக்குது. இதெல்லாம் நாங்க சொல்லலாமா சார்? நான் ஆஃப் பண்ணிடுவேன், திருப்பி ஐ கம் பேக் டு மெசேஜ் அண்ட் தென் அதை வந்து வேர்ட் ஃபைல்ல போட்டு போய் சேவ் பண்ணுவேன். பட் AI டூல்ஸ்ன்னு நிறைய அப்டேட் ஆயிட்டே வருது. அதெல்லாம் நம்ம தைரியமா யூஸ் பண்ணலாமா? அல்லது அவங்க சொல்ற மாதிரியே ஒவ்வொன்றுக்கும் பாஸ்வேர்ட் கேக்குது? எதுக்கு பயன்படுத்துறீங்கன்றத பொறுத்து இருக்கு மேடம். நீங்க இப்போ மெசேஜ் உங்களுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், PDF கிரியேட் பண்ணுன்னு சொல்லுது. பிடிஎஃப்னா AI டூல்ஸ்ல போய் பண்ணுங்குது உடனே. அது வந்து அதை வந்து பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. உங்களோட வந்து டவுட் இப்போ PDF கன்வெர்ட் பண்றப்ப நீங்க அதை கேக்குறீங்க, அவ்வளவுதானே? அது மாத்திரம் இல்ல, அது சொல்லுது PDF கன்வெர்ட் பண்ண anybody can edit your article, anybody can see your message. சிம்பிள். எதுக்கு அங்க போறீங்க? ஆன்லைன்ல PDF கன்வர்ஷனுக்கு உங்களுக்கு இதுலயே வேர்ட்லயே இருக்கு. அதான் பட் இது AI டூல்ஸ்ல போனா ஆபத்து தானே அந்த நேரத்துல எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் ஆபத்தெல்லாம் கிடையாது. நீங்க எப்படியும் கொடுத்துதான் ஆகணும். நீங்க கொடுக்கலனாலும் உங்க டேட்டா எடுத்துருவான். பாஸ்வேர்ட் கூட எடுத்துருவானு சார்? பாஸ்வேர்ட்லாம் எடுக்க மாட்டான் மேடம், பாஸ்வேர்ட்லாம் எடுக்க மாட்டான். பாஸ்வேர்ட்லாம் உங்களுக்கு கேக்குறாங்க சார். if you want security go to your Gmail போட்டு பாஸ்வேர்ட் கேக்குறாங்க. அதாவது ஜிமெயில் லாகின்காக உங்களோட லாகின் வந்து நீங்க புதுசா லாகின் பண்றதுக்குள்ள ஜிமெயில்ல லாகின் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கனெக்டட் வித் தட். அதை வந்து ஈஸியா உங்களோட லாகின் கொடுத்துருவான். உங்க ஜிமெயில என்ன வச்சிருக்க போறீங்க? நீ இப்ப ஜிமெயில் கரஸ்பாண்டன்ஸ்ல உங்களோட கம்யூனிகேஷன் வந்து பெருசா உங்களோட லீகல் டாக்குமெண்ட் எதுவுமே இருக்க போறது இல்ல. இல்ல அதுல ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அதெல்லாம் இருக்கு. இப்போ இன்னைக்கு இமெயில்ல இன்றைய சூழ்நிலையில இமெயில்ல லீகல் டாக்குமெண்ட்ஸ் எதனா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா? பண்றோம் சார். பண்றீங்க, அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ வேற இமெயில் கொடுக்கலாம். அந்த பாஸ்வேர்ட் கொடுக்கலாமா? வேற ஏதாச்சும் ஒரு இமெயில் கிரியேட் பண்ணிட்டு அந்த லாகின் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது லாகின் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்கலாமா சார்? கொடுக்கலாம், தப்பு இல்லை. போட்டோ எல்லாம் கேக்குது, அவ்வளவுதான் எடுத்துக்கும். அது பிரச்சனை கிடையாது. அது வந்து உங்களுக்கு நம்பிக்கையான சாஃப்ட்வேர் இருந்தா, அப்ளிகேஷன் நம்பிக்கையானதா இருந்தா, கண்ணாபின்னான்னு AI இருக்குது, அதுல வந்து ஒரு சிலதெல்லாம் கேட்பா, நீங்க கொடுக்க கூடாது. எதுக்கும் அந்த மாதிரி எதனா இருந்தா கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளுங்க. ஓகே சார். அதான் கன்சல்டேஷன் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு சார்ஜ் மட்டும் AI வந்து சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துறேன் சார். நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணலையே அது மாதிரி. அது என்னன்றது அவங்க அது சொன்ன அதுக்கு என்ன அப்ளிகேஷன் சொன்னாதான் தெரியும். ஆமா. அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் ஒரு தரம். ஆனந்த் வணக்கம் சார். வணக்கம். கேக்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா தான் இருந்தது. நான் சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்சதா அதை இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப எல்லாம் நம்ம அந்தமான் சார் சொல்ற அளவுக்கெல்லாம் நான் போகவே இல்லை அதுக்குள்ளார. நான் சும்மா டிரான்ஸ்லேட்டரு அந்த இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன். சொல்றத அதை வந்து எழுத வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் பயன்படுத்துறேன். மற்றதுக்கெல்லாம் ரொம்பலாம் நான் வந்து பயன்படுத்துறது இல்லைங்க சார். இந்த மாதிரி தான் சில எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து பயன்படுத்துறேன்.
அதாவது மற்றபடி நீங்க வாயில சொன்னாலே டைப் பண்ற மாதிரியா? அதுக்கு ஆமா டைப் பண்ற மாதிரி அத அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுல ஆமா நிறைய தவறுகள் வரும். ஆமா அந்த அது வேற தவறுகளை மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கும். ஆமா, ஏன்னா நம்ம உச்சரிக்கும் போது பிழையா அது காதுல விழுந்ததுன்னா அது தப்பா தான் கொடுக்கும். அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அது கொஞ்சம் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க சொன்னோம்னா அது கொஞ்சம் பண்ணி கொடுக்குது. அதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு நமக்கு புரியாம இருந்தது அப்படின்னா அது என்ன ஏதுன்னு அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்றது. இது இந்த மாதிரி தான் சார். நான் ரொம்பலாம் எனக்கு தெரியல, அதை பத்தி ரொம்ப தெரியல. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் வச்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயன்படுத்துறேன். ஆனா தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா யாரு எனக்கு ஏத்த மாதிரி கத்து கொடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு. அது மட்டும் இல்ல அமுதாமா, அந்த எனக்கு நெசசிட்டி ரொம்ப இருந்ததுன்னா நீங்க கத்துப்பீங்க. கத்துக்க முடியாது. கொஞ்சம் நெசசிட்டி இல்ல. நிதானமா தான் கத்துக்க முடியும். நிதானமா எனக்கு யாரு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பாக்குறேன். அந்த இல்லம்மா, நிதானம் இதுல எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. எங்களுக்கு எதண்டா இது ஒரு கடல் போல, அவர் ஸ்டீபன் சார் சொன்ன போல இது ஒரு பெரிய கடல். அது இன்னும் பெரிய சமுத்திரமா தான் வரப்போகுது. ஆனபடினா இதுல எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. எங்களுக்கு எது எது தேவையோ, எது தேவைப்படுதோ அப்பப்ப நாங்கள் அதை தேடி தெரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சிகளை எடுக்கிறோம். எனக்கு என்னன்னா சார், ரத்னாடிவேல் சார், எனக்கு என்னன்னா கொஞ்சம் யூடியூபுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது இருக்குமா அந்த ஆர்வம் தானே தவிர மற்றபடி எனக்கு போதும். நான் படிச்சு வச்சிருக்கிறது இதை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் குப்பை கொட்டிட்டு வந்தாச்சு. இனிமே ஒண்ணு நான் புதுசா தெரிஞ்சுக்க போறது இல்லை. இருக்கிறத வச்சே ஒப்பேத்திட்டு ஓடி போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் இந்த யூடியூப்ல கொஞ்சம் வரணுமே, கொஞ்சம் அதை இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏதோ வீடியோ அந்த எடிட்டிங். ஓட்ட பந்தயத்திலயாவது அந்த ஓட்டுலயாவது போய் நிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசைதான் எனக்கு. ஜெயிக்க போறோமா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அந்த கோட்டுக்குள்ள போறதுக்காக ஒரு தகுதி வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான். ஆனா எனக்கான ஆசிரியர் எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல. மேடம் மேடம் சொல்றேன், கேக்குதா? இப்பதான் கேக்குது. நான் நிறுத்தினாதான் கேட்கும். இல்ல அவங்க 4 தடவை சொன்னாங்க, நீங்க தான் கேட்கல. நான் நிறைய முறை சொன்னேன் மேடம் 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 கேட்கவே இல்லைன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். அதே மாதிரி கேட்கலன்னா அப்படிதான். ஒண்ணும் இல்லை மேடம், நீங்க ChatGPT ஓபன் பண்ண தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வச்சிருக்கேன் சார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ்ல எனக்கு யூடியூப் எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா அது பதில் சொல்லிட்டேன். அதுவும் வச்சிருக்கேன், கோபைலட்டும் வச்சிருக்கேன். நீங்க எது கத்துக்கினாலும் ஏஐ கிட்ட என்ன விஷயம்னா, நீங்க ஏஐ பத்தி எது கத்துக்கினாலும் உன்னை நான் எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது பதில் சொல்லும். சரி, யாரையுமே கேட்க வேண்டாம், நீங்க அழகா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி சரிங்க சார். புரியுதுங்களா? இதுதான் ஏஐயோட சிறப்பு. நீங்க வேற எதையுமே ஸ்டீபனை பார்க்க வேண்டாம். தமிழ்ல கேட்கலாமா சார்? தமிழ்ல கேட்கலாமா? தமிழ்ல கூட கேட்கலாம், தமிழ்லயே பதில் சொல்லு. நான் தமிழ் தான் சார் வச்சிருக்கேன். தமிழ்லயே பதில் சொல்லு. நான் அதுகிட்ட தமிழ்ல தான் பேசுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னத்துக்கு? நீங்க இதை விட சிறப்பான ஆள் யாரும் கிடைக்க மாட்டாங்க. வாங்க வாங்க, அடுத்தது ஆனந்த் பேசுறீங்களா? வாங்க, ஆனந்த் வந்திருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆனந்த் கணேஷ் சார், நான் கொஞ்சம் டிரைவிங்ல இருக்கேன். நான் உங்களுக்கு லிசன் பண்ணிட்டு ஒரு half an hour அப்புறம் பேசுறேன் சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க பாருங்க. வினய் தீர்த்தன் சார் வாங்க சார். வினய் தீர்த்தன் சார் இருக்கீங்களா? அவரு சார் இல்லன்னு நினைக்கிறேன், பிஸி ஆகிறாரு நினைக்கிறேன். சார் பெங்களூர்ல இருக்காருன்னு தகவல். ஆமா, பெங்களூர்ல இருக்காரு. சிக்னல் போகாது பெங்களூர்ல. பெங்களூர்லயே வேற விதமா ஒர்க் பண்ணும். அவரு ஏதோ அந்த ஃளைட் மாதிரி ஒரு ஹோட்டல் போட்டிருந்தாருல, மேபி அங்கேயும் சிக்னல் வரல போல. இன்னும் கொஞ்ச நாளானே இந்த குட்டி எல்லாம் அவ்வளவு பேசும் ஏஐ பத்தி. இது யாரு பாருங்க, நான் இந்த போட்டோ போடுறேன், யாரு கண்டுபிடிங்க நீங்க? தெரியுதா? இல்ல தெரியலையா? சர்க்கிளா இருக்கு. ஏதோ இருங்க தெரியுதா? இல்லை, ஒரு முகம் வந்து பாருங்க. யார் அது சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி அவரதான் இப்படி டிசைன் பண்ணி கொடுத்தது. அவரு நம்மள டிசைன் பண்ணாருல. வாங்குறீங்க.
ஆமா அதான் சொல்ல வரேன். சாட் ஜிபிடி தானே சார் யூஸ் பண்ணீங்க? ஆமா 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 ஆமா. ஏன்னா நம்ம போட்டு காமிக்கணும்ல எப்படி இருக்கீங்க நீங்கட்டு. சரி நம்ம சித்திரக்கவியை காமிச்சிடறேன். சித்திரக்கவி காமி. என்ன சாக்ஸ்? ஸ்கவுட்டிங் சாக்ஸ் இருக்கா? சைலன்ஸ் இருக்குங்க. நாங்க பயந்துட்டோம் முதல்ல இது வந்தவனே. சித்திரக்கவி இது என்ன சார்? அதான் காமிக்கிறாரு. சரி டிசைன் பண்ணி கொடுக்கும். சார் அவர் மியூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். வராரு வராரு வராரு. சார் மியூட்ல இருக்கீங்க நீங்க. ஏதாச்சும் பேசுறீங்களா? அந்த காலத்துல ரொம்ப படிச்சுட்டு சித்திரக்கவி எழுதுனாங்க. இப்ப இத வச்சு சித்திரக்கவி எழுதுதான் சார் கூப்பிட்டு இருந்தேன். கனி வாழ்கன்னு போட்டிருக்காங்க. ஆமா சிவக்கனி வாழ்க அப்படின்றத மட்டும் தெரியுற மாதிரி வச்சுட்டோம். இந்த மாதிரி சிவக்கனி வாழ்க அப்படின்னு வர்ற மாதிரியான எழுத்துக்கள் கொண்ட ஒரு வெண்பா தனியா எழுதி வச்சுக்கணும். அதெல்லாம் தனியா வச்சிட்டேன். இப்ப நம்ம ஏஐ டூல்ல வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா, முதல் எழுத்து கா அப்படின்றது 1ல வரணும். 2வது எழுத்து இஞ்சு. இது வந்து செஸ் போர்ட்ல எப்படி குதிரை எப்படி ஓடுமோ அந்த மாதிரி அடுத்த லெட்டர் 2வது லெட்டர். 3வது லெட்டர் இங்க வரணும். இந்த மாதிரி அது குதிரை ஓடுற மாதிரியே அடுத்தடுத்து வர முடியும். இந்த மாதிரி டூல்ல வந்து நமக்கு ஃபுல்லா இது 3வது இங்க இருக்குது, 4 இங்க இருக்கு, 5 இங்க இருக்கு. இந்த மாதிரி குதிரை மூவ்மெண்ட் வர்ற மாதிரி ஃபுல்லா பயிரணும். அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வந்து அங்கே போகணும் அப்படின்னு. இது நமக்கு ஆரம்ப காலத்துல 7ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்திருக்கு. எப்படி ஃபுல்லா பண்றது அப்படின்றதுதான் ரொம்ப அதிகமான டைம் எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப ஏஐ டூல்ல கொடுத்து எனக்கு 1வதுல இருந்து ஃபுல்லா பண்ணி எனக்கு ஃபுல்லா பண்ணி கொடு அப்படின்னு கூட ஃபுல்லா பண்ணி கொடுத்துருங்க நைட் ரைடர் அப்படின்னு. இப்ப அடுத்து இன்னொரு இதுல வந்து எனக்கு தேவைப்பட்டது இந்த மாதிரி மேல இருந்து வரணும். இந்த 53வது நம்பர் இந்த இடத்துல இருந்து வரணும் அப்படின்றத இது சொல்றேன் நான். எனக்கு ஆரம்பம் வந்து இந்த இடத்துல வரணும் அப்படின்னு 1 2 3 4 5 அந்த 5வது இடத்துல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா 5வதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை நைட் ரைடர் போட்டு மேப் ரூட் நைட் ரூட் அப்படின்னு போட்டு கொடுத்துருது. இது எனக்கு வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து நான் வந்து அடுத்து எழுதுறதுக்கு ரொம்ப எல்லாமே எனக்கு வசதியா போயிடும். இப்போ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். என்ன எழுதணும் அப்படின்னா இப்போதைக்கு இங்க இதைத்தான் எழுதுறேன் நான். ஒரு 8 லெட்டர்ஸ் தான் ஆரம்பிக்கிறோம். 8 லெட்டர்ஸ இந்த இடத்துல சிவகுமார் வாழ்க அப்படின்றது. இப்ப சப்போஸ் இப்ப நம்ம மைண்ட் வாலி அப்படின்னு போடணும் அப்படின்னா இதை நான் மாத்திக்கிறேன். அப்படி மைண்டு யுவர் வச்சுக்கோமே வாலின்னு வச்சுக்கோமே. இந்த லெட்டர்ஸ் மட்டும் எந்த இடத்துல வருதோ அது கரெக்டா இங்க எனக்கு ரவுண்ட் போட்டு கொடுத்துருது இந்த இடத்துல. அது பேஸ் பண்ணி அந்த எழுத்துக்கள் அங்கங்க இடத்துல வர்ற மாதிரியான வெண்பாவே நான் எழுதியே ஆகணும். அதுக்கு வேற ஏஐ டூல்ஸ் எல்லாம் உதவாது. அது இந்த இடத்துல செட் பண்ண உடனே எந்தெந்த இடத்துல நான் எழுதுறேனோ அது அங்கங்க போய் ஒட்டியுது. அதை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் பண்ணியிருக்கிறது. இந்த வந்து ஒரு எக்ஸலை முழுமையா உபயோகம் பண்ணி நம்ம சொந்தமா ஒரு வெண்பா எழுதி அந்த வெண்பா எழுதுறதுக்கான ஒரு என்ன வேணுமோ யாருக்கு வாழ்த்து சொல்லணுமோ. இப்ப அமுதா மேடம் வாலி அப்படின்னா அமுதா மேடம் வாலி அப்படின்னா அது 8 எழுத்து வந்துருச்சு. இந்த இதை மட்டும் இந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி ஆகணும். அப்ப நம்ம இது ஒரு குயிக்கா முடிஞ்சது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியல. சரி ஒரு செஷன் ஃபுல்லா கொடுத்துருவோம். தனியா கொடுத்தோம். சித்திரக்கவி செஷன் தனியா கொடுப்போம். ஏன்னா சித்திரக்கவி அடிப்படையா தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். அமுதா மேடம் தெரியும்.
எங்களுக்கு தெரியாது, அதனால ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது. எனக்கும் புரியல சார், எனக்கும் புரியல. அப்போ அவர்தான் கிளாஸ் எடுக்கணும், வேற வழி கிடையாது. சித்திரக்கவி தெரியும் எனக்கு, சித்திரக்கவி எல்லாம் தெரியும். ஆனா சார் காட்டினது எனக்கு புரியல. இந்த கலர்களா தெரியாது நமக்கு. இல்ல நாகபந்தம், தேர் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இலக்கணங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு வரைஞ்சிருப்பாங்க. அந்த சிரமத்தை இப்ப வந்து எளிமையாக்கிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க சார், வினயந்தான் சார் சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் கேட்டேங்க, பின்பகுதியை கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஒன்னே ஒண்ணு, இந்த ஆளு போகுமா அப்படின்னு கேட்டதுக்கு சுஜாதா முன்னாடி ஒரு பதில் சொன்னாரு. இந்தியாவுல கம்ப்யூட்டர்ல செஞ்சுட்டு மேனுவலா செக் பண்ணுவாங்க, மேனுவலா செஞ்சுட்டு கம்ப்யூட்டர்ல செக் பண்ணுவாங்க, ஒருபோதும் ஆள் பற்றாக்குறையா இருக்கு, அதனால தீராதுன்னு சொன்னாரு. இப்பவும் பேங்க்ல எல்லாம் எவ்வளவு பேப்பரை வாங்கி வச்சுக்கிறான், பேப்பர்லெஸ் ஆபீஸ்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் பேப்பரை கொண்டா, ஜெராக்ஸை கொண்டான்னு பாடுபடுத்துறாங்க. அது மாதிரி இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப நல்லா, தேவேந்திரன் இவங்க சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாருமே ரொம்ப அருமையா சொன்னீங்க. பாப்பா நம்மள அதோட ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த ரத்னவடிவேல் சார் சொன்னாரு, அது எப்படி நமக்கு பயன்படுதோ அது ஒரு பெரிய கடல், என்ன பயனை அதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அமுதா மேடம், இவ்வளவு அமுதா மேடம் தெரிஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியுறதே ரொம்ப வியப்பா இருக்கு. நம்மளாம் அவ்வளவு பயன்படுத்தலையேன்னு தோணுது. இது நல்ல விழிப்புணர்வு செஷன் சார். தேங்க்ஸ். நான் முழுவதும் மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க பேப்பர்லெஸ் சொன்னீங்கல்ல, இப்பயும் கேக்குறாங்கன்ட்டு. இப்ப நிறைய இடத்துல பயங்கர சேஞ்ச் சார். இப்ப ஏர்போர்ட் எடுத்துக்கோங்களேன், முன்னெல்லாம் டிக்கெட் வந்து ஹார்ட் காப்பி தான் காட்டணும், அது இல்லைன்னா அங்கேயே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா, அது 50 ரூபா சார்ஜ் அப்படின்பா. இப்போ வந்து எல்லாருமே போன்ல தான் சார், இ காப்பி தான். நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பேங்க்ல ஐடி கம்பெனில பர்டிகுலரா அவங்க கையில பேனா கூட இருக்காது சார். என் பையன்லாம் பேனாவை தொட்டு வருஷக்கணக்கில் ஆகுது, பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவான். இன்னும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேணா சில இதெல்லாம் இருக்கு, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அன்னைக்கு நான் ஒரு கேஒய்சிக்காக பார்த்தேன், பாடுபடுத்திட்டாங்க 2 பேரும். அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திகளேன்னு. ஓகே, முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். சதீஷ்க்கும் நம்ம செல்வாக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. சொல்லுங்க. என்ன சார் முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன்.